கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா நல்லவர், அவர் பெரியவர். அவரை நம்புகிற ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அவரை தேடுகிறவங்களை அவங்க கைவிடுவதே இல்லை. அவருடைய சமூகத்தில் காத்திரங்கொட்ட கர்த்தர் பேசுவார். இயேசப்பாவுக்கு ஊழியம் செய்வது ஒரு பெரிய பாக்கியம். கலங்காதீங்க. இதனுடைய ஒரு நோக்கம், ஒரு திட்டம் நம்ம வாழ்க்கையில் உண்டு. அது நிறைவேற்றப்படும். இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா அந்த கலக்கத்தை இயேசப்பா மாற்றுவார். இந்த நாள் ஒரு அற்புதத்து நாள், விசுவாசிங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நீங்கள் பெற்ற நன்மை எங்களோட கூட ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இயேசப்பா பெரியவர். இந்த நாள் ஜீவத்துக்கான வசனம் சங்கீதம் 35:1. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகளோடு யுத்தம் பண்ணும். என்னோடு யுத்தம் பண்ணுகளோடு யுத்தம் பண்ணும். நமக்கு எதிராக அந்த பூமியில் சில யுத்தம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, சில பயங்கரமான காரியங்களை செய்வாங்க. அதை சகிக்க முடியாமல் நம்ம ரொம்ப சோர்ந்து இருப்போம். இந்த பூமியில் நம்ம எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் ஒதுங்கி போனாலும் மதுரை நமக்கு ரொம்ப யுத்தம் பண்ணுவாங்க. சில இடங்களில் குடியிருக்கிற இடத்துல பாருங்களேன், சில குடும்பம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, யாருக்கும் எந்த தீமைக்கும் போக மாட்டாங்க. ஆனால் சில நேரத்தில் பக்கத்துலேருந்து யாராவது எழும்பி ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு இடத்த குறித்த ஒரு பிரச்சனை, ஒரு காம்பவுண்டு பிரச்சனை, கார் நிறுத்தல பிரச்சனை, தண்ணி விடியதில் பிரச்சனை, இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பாட்டு போட்டால் பிரச்சனை, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அடுப்பில் நமக்கு சமையல் பண்ணும்போது மேலே புகை போகுதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை நம்ம அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தேன்னா மேலே ஏதோ போட்டு இடிக்கிறாங்க, தூங்க முடியலன்னு சொல்லுவாங்க. நம்மளை நிம்மதியாக வாழவே விட மாட்டாங்க. ஆனால் ஒன்று, இயேசப்பா கூட இருந்தாருன்னா, காரணம் இல்லாமல் யுத்தம் பண்ணாங்கன்னா அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்திரம் 14:14 அப்படித்தான் மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். அந்த செங்கடலுக்கு முன்பாக செங்கடல் பகுதியில் இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தரை யுத்தம் பண்ணினார். ஏன்னா அவங்களால அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. தேவனை இறங்கி வந்து யுத்தம் பண்ணினார். உங்கள் வாழ்க்கையிலும் காரணம் இல்லாமல் யாராவது யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பயப்படாதீங்க, உங்களுக்காக கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. காரணம் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு உரமாய் யாராவது யுத்தம் பண்ணி கொண்டிருப்பாங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சார்பில் நீங்கள் நின்று யுத்தம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொண்டு வார். எங்கள் கண்ணீரை துடைச்சிருங்க. இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற எல்லா குடும்பங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யும்படிக்கு மன்றாடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.